Assalamu alaikum warahmatullah. நான் அபூபக்கர் சித்திக், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் அரபிக், ஜமால் முஹம்மது காலேஜ், திருச்சி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் ப்ரொனவுன்ஸ், லெசன் 11. இதுக்கு மேலே லெசன் 10ல் என்ன பார்த்தோன்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். லெசன் 10ல் நம்ம படித்தோம் பொசசிவ், முலாஃப், முலாஃப் இலைஹி பார்த்தோம். ஸோ முலாஃப்னா என்ன, முலாஃப் இலைஹினா என்ன, ஸோ அது இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்க இந்த பொசசிவ் கன்ஸ்ட்ரக்ஷனை, தென் இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள ரூல்ஸ் என்ன, ஒரு 5 ரூல் பார்த்தோம். அதில் இந்த நோ டிரெக்ட் பண்ணுறது, சின்ன கான்ட்ரடிக்டரி வரும், அதுவும் டிஃபைன் பண்ணி பார்த்தோம். அஸ் யூஸ்வல் வந்து எல்லா இந்த லெசனோட லிங்க் குரூப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எல்லா லெசன் லிங்க்ஸுமே அதில் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஃபைன். லெசன் 11 இன்னைக்கு பார்க்க போது ப்ரொனவுன்ஸ். லமாயிர், லமீர் உடைய ப்ளூரல் ரமாயிர். லமீர்னா சிங்குலர், லமாயிர் அப்படின்னா ப்ளூரல். ஸோ ப்ரொனவுன்ஸ் தெரியும், ப்ரொனவுன்ஸ்னா என்ன, நம்ம இங்கிலீஷில் படித்த அதே ஹீஷீட்டு தான் இங்கே போய் அரபிக்கில் சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே அரபிக்கில் ப்ரொனவுன்ஸுக்கு பார்த்தா பெரிய ரூல் ஒன்றுமே கிடையாது. பெருசாக ரூல் ஒன்றும் இப்படி வருமா அப்படி வருமா ரூல்ஸ் எதுவுமே கிடையாது. இதில் நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ கிராமர் ரூலோட மெமரி பார்ட் ஜாஸ்தி. தென் அதோட வந்து கொஞ்சம் போனஸாக என்னென்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் மேஸ்குலைன் ஃபெமினைன் படிச்சிருக்கீங்க, அட்ஜெக்டிவ் மோசூஃப் சிஃபத்லாம் படிச்சிங்க இல்லையா, சிங்குலர் ப்ளூரல். இந்த சிங்குலர் ப்ளூரல் டுவலும் தென் வந்து மேஸ்குலைன் ஃபெமினைனை இங்கே அப்ளை பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மெமரியோட சேர்த்து நவுனோட சேர்த்து வர மாதிரி வரும். நான் அது பார்ட் வரும்போது சொல்கிறேன். ஸோ இதில் மெமரி பார்ட் அதிகம் கிராமர் ரூலை விட. ஓகே. ஸோ ப்ரொனவுன்ஸ் வந்து 2 டைப்ஸ். என்ன, ஒன்று அட்டாச்சு ப்ரொனவுன், இன்னொன்று அன்அட்டாச் ப்ரொனவுன். லமாயிர் முன்ஃபசிலான்னு சொன்னால் அன்அட்டாச்சு ப்ரொனவுன், லமாயிர் முத்தசில் அப்படின்னா அட்டாச்சு ப்ரொனவுன். அட்டாச் அன்அட்டாச்னா உங்களுக்கு தெரியும், சேர்ந்து வர்றது சேராமல் வருது. இப்போ இங்கே லெசன் 11ல் வந்து அன்அட்டாச் ப்ரொனவுனை பற்றி சொல்லுவாங்க, அடுத்த லெசன் 12ல் அட்டாச் ப்ரொனவுனை பற்றி சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்று தான். ஸோ நம்ம இந்த ஒரே வீடியோ 2 லெசனையும் பார்த்துடலாம் இன்ஷா அல்லாஹ். ஸோ இங்கே நம்ம பார்க்க போகிறது லமாயிர் அல் முன்ஃபசிலா அன்அட்டாச்சு ப்ரொனவுன். லமாயிர் முன்ஃபசிலா அன்அட்டாச்சு ப்ரொனவுன், சேராம வர்றது. என்னன்னா, these are the pronouns which will not attach to any nouns or verb. இது ஒரு சில pronouns, இது நவுனோடையோ வெர்போடையோ சேர்ந்து வராது. they come separately. they come separately. இங்க not attached, சேராம வரும், செப்பரேட்டா வரும். கிட்டத்தட்ட ரெண்டுமே வேர்ட் மீனிங் ஒன்று தான். ஸோ அது என்னென்ன ப்ரொனவுன்ஸ் அப்படி நம்ம அன்அட்டாச்சா வராமல், அதாவது செப்பரேட்டா தனியாக வரும்னு கேட்டால் இதுதான். இந்த ப்ரொனவுன்ஸ் ஒரு சில ப்ரொனவுன்ஸ் ஹுவஹுமாகும். ஸோ இதை சொல்கிறதுக்கு முன்னாடி இது எப்படி பிரிப்பாங்கன்னு நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக தேர்ட் பர்சன் மேஸ்குலைன், தேர்ட் பர்சன் ஃபெமினைன், செகண்ட் பர்சன் மேஸ்குலைன், செகண்ட் பர்சன் ஃபெமினைன், ஃபர்ஸ்ட் பர்சன் மேஸ்குலைன் ஃபெமினைன். இதே தான் இங்கிலீஷ்லையுமே நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஹீ ஷீட்னா வந்து ப்ரொனவுனில் வந்து ஹீ ஷீட் சொல்கிறது தேர்ட் பர்சன், யூ சொல்கிறது செகண்ட் பர்சன், ஐ வி சொன்னால் ஃபர்ஸ்ட் பர்சன் இல்லையா. சேம் அதே தான். இந்த பேட்டர்னில் பிரிக்கிறாங்களா, தேர்ட் பர்சன் மேஸ்குலைன் ஃபெமினைன், செகண்ட் பர்சன் மேஸ்குலைன் ஃபெமினைன், ஃபர்ஸ்ட் பர்சன் மேஸ்குலைன் ஃபெமினைன். இந்த பேட்டர்ன் தான். இதுக்கு முன்னால் அடுத்த லெசன் 15, 16ல் பார்த்தா வெர்பு ஆரம்பிச்சிடும். அந்த வெர்போட கான்ஜுகேஷனும் வரும். அது எல்லாமே இதே பேட்டர்ன் தான். ஸோ கான்ஜுகேஷன் அரபிக்கில் எடுத்துட்டாலே இதே பேட்டர்ன் தான். தேர்ட் பர்சன் மேஸ்குலைன், தேர்ட் பர்சன் ஃபெமினைன், செகண்ட் பர்சன் மேஸ்குலைன், செகண்ட் பர்சன் ஃபெமினைன், ஃபர்ஸ்ட் பர்சன் மேஸ்குலைன் ஃபெமினைன். இந்த பேட்டர்ன் எங்கேயுமே மாறாது. ஸோ அந்த லெசன் 15, 16 அங்கே வரும்போது நான் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ இதில் தேர்ட் பர்சன் மேஸ்குலின் ப்ரொனவுன் என்னன்னு கேட்டால் ஹுவ ஹுமாஹும், அரபி மட்டும் ஹுவ ஹுமாஹும். ஃபெமினைனில் ஹிய ஹுமா ஹுன்ன. செகண்ட் பர்சன் மேஸ்குலைனில் அன்த அன்துமா அன்தும். செகண்ட் பர்சன் ஃபெமினைனில் அன்தி அன்துமா அன்துன்ன. ஃபர்ஸ்ட் பர்சனில் அன நஹ்னு ஐவி. ஸோ இங்கிலீஷில் சொன்னால் கீழே நான் மீனிங் எழுதியிருக்கேன். ஹுவா அப்படிங்கிறது ஹி, ஹுமானா தே டூ, அவங்க 2 பேர். ஹும் தே ஆல் அல்ல தேயர்னு சொல்லலாம். ஹி அப்படின்னா ஷி, ஃபெமினைனில் சொல்கிறது தேர்ட் பர்சன் ஃபெமினைனில் ஷி, தே டூ அல்ல தே போத், தே ஆல், தேயர்னு சொல்லலாம். செகண்ட் பர்சன் மேஸ்குலைனில் அன்த யூ, அன்துமா யூ டூ, யூ ஆல். அதே மாதிரி அன்தி, அரபிக்கில் மட்டும்தான் ஃபெமினைனில் வந்து தனியாக சொல்கிறோம், அன்தி வரும், இங்கே வரும் அன்தி. பட் இங்கே இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே யூ தான். டூவலும் ப்ளூரலும் மோஸ்ட்லி கிட்டத்தட்ட ஒன்றா வரும் செகண்ட் பர்சனில். இங்கே அன்துமா, தென் இங்கே அன்துமா, இங்கே அன்தும், இங்கே அன்துன்னா இங்கே மாறும். டூவலில் மட்டும்தான் ஒன்றா வரும். ஓகேவா. ஃபர்ஸ்ட் பர்சனில் அன சொன்னால் ஐ, நஹ்னு சொன்னால் வி அல்லது அவர், வி. ஓகே, நான் திரும்ப சொல்கிறேன் எப்படி படிக்கணும்னா, ஹுவ ஹுமாஹும், ஹிய ஹுமாஹுன்ன, அந்த அன்துமா அன்தும், அன்தி அன்துமா அன்துன்ன, அன நஹ்னு. இதை அப்படியே மனப்பாடம் பண்ணி ஆகணும். ஸோ இதான் நான் மெமரி பார்ட்டுன்னு சொன்னேன். இது எக்ஸாம்பிளோட சேர்ந்து அது ஒரு கான்ஜுகேஷன் நான் கீழே தனியாக எழுதியிருக்கிறேன். ஸோ இந்த பேட்டர்னை விளங்கிக்கோங்க. நான் திரும்ப இதை ரிப்பீட் பண்ணுறேன். இந்த பேட்டர்ன் தான், அதாவது தேர்ட் பர்சன் மேஸ்குலைன், தேர்ட் பர்சன் ஃபெமினைன், செகண்ட் பர்சன் மேஸ்குலைன், செகண்ட் பர்சன் ஃபெமினைன்,
ஃபர்ஸ்ட் பர்சன் மேஸ்குலைன் ஃபெமினன் இந்த பேட்டர்ன் தான் எல்லா கான்ஜுகேஷனுமே இங்கே ஆரம்பிக்கிறது தான் ஒரே மாதிரி வரும். பட் இது மாறாது. ஓகே, இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, நஹ்னு பனாத்துன். நஹ்னு பனாத்துன், வி ஆர் கேர்ள்ஸ். பனாத்துன்ங்கிறது ஃபெமினன், இங்கே நஹ்னுங்கிறது ப்ளூரல். இங்கே ஃபர்ஸ்ட் பர்சனில் பார்த்தீங்கன்னா மேஸ்குலைன் ஃபெமினன் ஒன்று தான். செகண்ட் பர்சனுக்கு தேர்ட் பர்சனுக்கு தான் மேஸ்குலைன் ஃபெமினன் மாறும். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சனில் ஒன்று தான். இங்கே பாருங்க, ஹுவ வலதுன். ஹுவ வலதுன், ஹி இஸ் ஏ பாய். இதே வந்து நான் இந்த வி ஆர் கேர்ள்ஸுங்கிறத செகண்ட் பர்சன்லேயும் சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னா இங்கே சொன்னால் அன்துன்ன பனாத்துன். அன்துன்ன பனாத்துன். இங்கே நஹ்னுக்கு பதில் அன்துன்ன வரும். எழுதி கூட காட்டிட்டோமா இங்கே. நஹ்னு பனாத்துன் இருக்குது இல்லையா, இங்கே நஹ்னுங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன், மேஸ்குலைன் ஃபெமினன் ஒன்று தான். பட் இங்கே இதே செகண்ட் பர்சன் சொல்லும் போது அன்துன்ன, அன்துன்ன பனாத். இதே ஃபெமினைன் சொல்லும் போது, சாரி மேஸ்குலைன் சொல்லும் போது அன்தும் பனாத்துன்னு சொல்ல முடியாது, அவுலாத் ப்ளூரல். ஓகேவா? ஸோ இங்கே எக்ஸாம்பிளோட நான் இங்கேயும் சொல்லி காட்டிடுறேன். இதே தான் ஹுவ வலதுன், ஹுமா வலதானி, ஹும் அவுலாத். ஹிய பின்துன், ஹுமா பின்தானி, ஹுன்ன பனாத்துன். அன்த வலதுன், அன்துமா வலதானி, அன்துமா அவுலாத். அன்தி பின்துன், அன்துமா பின்தானி, அன்துன்ன பனாத். அன வலதுன் பின்துன் ரெண்டுமே சொல்லலாம். நஹ்னு அவுலாதுன் பனாத்துன் ரெண்டுமே சொல்லலாம். இங்கே மீனிங் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஹூ வலதுனா ஹீ இஸ் ஏ பாய், ஹுமா வலதானி தே போத் ஆர் பாய்ஸ், தே ஆல் ஆர் பாய்ஸ், ஹும் அவுலாத். இதே ஹியர் ஷீ இஸ் ஏ கேர்ள், ஹுமா பின்தானி தே போத் ஆர் கேர்ள்ஸ், ஹுன்ன பனாத்துன் தே ஆர் ஆல் கேர்ள்ஸ். செகண்ட் பர்சன் மேஸ்குலைன்ல அந்த வலதுன் யூ ஆர் ஏ பாய், அன்துமா யூ போத் ஆர் பாய்ஸ், அன்தும் அவுலாதுன் யூ ஆல் ஆர் பாய்ஸ். இங்கே ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் முன்னாடி இன்ட்ரோவில் சொல்லும் போது சொல்லியிருந்தேன், இதில் கிராமர் ரூல் கம்மி, மெமரி பார்ட் அதிகம். நீங்கள் முன்னாடி படித்த மேஸ்குலைனும் ஃபெமினைனையும் சிங்குலர் ப்ளூரல் டூலையும் இங்கே அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அது இந்த பார்ட்டை தான் நான் சொல்லியிருந்தேன். இப்போது ஹுவா வலதும் இது பிரச்சனையே இல்லை. ஃபஸ்ட்டு எந்த தேர்ட் பர்சன் மேஸ்குலைன் ஃபெமினும் சரி, செகண்ட் பர்சன் மேஸ்குலைன் ஃபெமினும் சரி, ஃபர்ஸ்ட் பர்சன் மேஸ்குலைன் ஃபெமினன் எதுவுமே சரி, எல்லாத்துக்குமே அந்த நார்மல் வலதுன் பின்துன் கரெக்டாக வந்துடும். ஆனால் இங்கே ஹுமா டூவல் வரும்போது அவங்க ரெண்டு பேருன்னா அது டூவல். டூவல் வரும்போது வலதானி, இந்த ஆனி ஐனி படித்தோம் இல்லையா, இங்கே படிச்சிடணும். இங்கே அது இங்கே வந்துடணும். இங்கே ஹும்னா ப்ளூரல் வரும்போது ஹும் அவுலாதுன், இது ஜமா முக்கஸ்ஸர். இங்கே முஸ்லிம்னு சொன்னால் ஹும் முஸ்லிமோன அப்படி வரும். நீங்கள் படித்த ப்ளூரல் இங்கே அப்ளை பண்ணணும். ஹும் முஸ்லிமோன. இங்கே ஹுன்ன முஸ்லிமாத்துன் எழுதி கூட காமிச்சிட்டுமா. இங்கே ஹும் சொல்லும் போது முஸ்லிமோன, ஹுன்ன முஸ்லிமாத்துன். ஓகேவா? இதுதான் மேஸ்குலைன் ப்ளூரல், இது ஃபெமினைன் ப்ளூரல் தெரியும். ஸோ இங்கே ப்ளூரல் வரும்போது இங்கேயும் ப்ளூரல் வரணும், இங்கே டூவல் வரும்போது இங்கேயும் டூவல் வரணும். அதுதான் இங்கே அன்துமா வலதானி, அன்துமா பின்தானி. கிளியரா? ஆக்சுவலாக இங்கே நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த வார்த்தை எழுதி போட்டிருக்கேன். நீங்கள் எந்த வார்த்தை வேணாலும் சொல்லலாம். இதே முஸ்லிம் ஹுவா முஸ்லிமுன், ஹோ முஸ்லிமானி, ஹும் முஸ்லிமோன. ஹிய முஸ்லிமத்துன், ஹுமா முஸ்லிமத்தானி, ஹுன்ன முஸ்லிமாத்துன் அப்படி கூட எழுதலாம். ஓ அந்த முஸ்லிம், அன்துமா முஸ்லிமானி. ஸோ இந்த வார்த்தைகளை எப்படி சேர்த்து எழுதுறோமோ அப்படி சேர்த்து எழுதிக்கலாம். ஸோ கிளியராக இது மனப்பாடம் பண்ணுறது, இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி ஆகணும். ஹுவாகும் ஆகும் அப்படியே மெமரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இது எழுதும் போது சிங்குலர்னா சிங்குலர், டூவல் டூவல், ப்ளூரலுக்கு ப்ளூரல், இது மட்டும் அப்ளை பண்ணி எழுதிட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். மோஸ்ட்லி எக்ஸாம்ஸ்லையும் இதை கேட்பாங்க. ஃபைன். அடுத்த லெசன் 12 அதே தான், அட்டாச்சு ப்ரொனவுன். இப்போ நான் இந்த லெசனில் படித்தது அன்அட்டாச்சு, அதாவது இந்த ஹுவாகுமாகும் பார்த்துக்கோங்க. இது படித்தோம் இல்லையா, இது எதுவுமே சேரலை. இந்த நவுனோட எப்படி செய்யலை, ஹுமா இங்கே தனியாக தானே இருக்குது, இது தனியாக தான் இருக்குது. இங்கே ஹுமா தனியாக இருக்குது, ஹிய தனியாக இருக்குது, ஹுமா தனியாக இருக்குது, எல்லாமே எப்படி தான் இருக்குது. ஹுன்ன, ஹும், இது எல்லாமே எப்படி இருக்குது, தனித்தனியாக தான் இருக்குது. ஆனால் அப்போ இந்த லெசனில் பார்க்க போகிறது அட்டாச்சு ப்ரொனவுன். முத்தசிலா இத்திசல்லாம் சேர்ந்து வர்றதுன்னு அர்த்தம். இந்த லெசனில் அட்டாச் ப்ரொனவுன் பார்க்க போகிறோம். அதோடு சேர்த்து அட்டாச் ப்ரொனவுன், தென் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன், ரிலேட்டிவ் ப்ரொனவுன், இது ரெண்டு மட்டும் சின்ன படம் தான் பார்ப்போம். நாங்கள் வரும்போது சொல்கிறோம். ஓகே. ஸோ அட்டாச் ப்ரொனவுன்னா என்ன, சேம் உங்களுக்கு தெரியும். அதில் அன்அட்டாச்னா சேராமல் வர்றது, அட்டாச்னா சேர்ந்து வர தெரியும். தீஸ் ஆர் த ப்ரொனவுன்ஸ் ஆல்வேஸ் அட்டாச்டு. அதுக்கு நேர் மாற்றம் அட்டாச்டு டு
Any nouns or verbs or particles, they will not will not come separate. இது தனியா எப்பவுமே வரவே வராது. தனியா எப்பவுமே வரவே வராது. உதாரணமா கிதாபுஹு, இந்த ஹூ இருக்குது இல்லையா, இதுதான் இது. கிதாபுஹு, கிதாபுஹுமா, கிதாபுஹும், கிதாபுஹா, கிதாபுஹுமா, கிதாபுஹுன்ன, கிதாபுக, கிதாபுக்குமா, கிதாபுக்கும், கிதாபுகி, கிதாபுக்குமா, கிதாபுக்குன்ன, கிதாபி, கிதாபுனா. அதுதான் நான் அந்த பேர்டன் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி வரும்னு போன லெசன்ல சொல்லியிருந்தேன் இல்லையா, சேம் இதே பாருங்க, அதே தான். தேர்ட் பர்சன் மேஸ்குலைன், தேர்ட் பர்சன் ஃபெமினைன், செகண்ட் பர்சன் மேஸ்குலைன், செகண்ட் பர்சன் ஃபெமினைன், ஃபர்ஸ்ட் பர்சன் மேஸ்குலைன் ஃபெமினைனும் ஒன்று தான். ஓகேவா? இந்த கிதாபுஹு, கிதாபுஹுமா, கிதாபுஹும், இந்த ஹூ ஹா ஹுமா இது நான் தனியாகவும் இங்கே எடுத்து எழுதியிருக்கிறேன். பட் இது தனியாக இப்படி வராது. நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காண்டி தனியாக எடுத்து எழுதியிருக்கேன், அவ்வளோதான். ஹூ ஹுமா ஹும், ஹா ஹுமா ஹுன்ன, க குமா கும், கி குமா குன்ன, இ நா. இது புரிஞ்சுக்கணும்னு தனியாக எழுதியிருக்கேன். பட் என்ன வராது, எப்பவுமே தனியாக வரவே வராது. இதே மாதிரி சேர்ந்தா வரீங்க பாருங்க. சா அத்துக்க, சா துக்கி, யூ ஆர் ஏ ஃபீமேல். கலமுக்க, யுவர் பென். கிதாபி, மை புக், இங்கே பாருங்க. பி, க, இங்கே கி, எல்லாமே எப்படி தான் இருக்கு, சேர்ந்தா வந்திருக்கு. பட் இந்த மாதிரி என்ன புரிஞ்சுக்கணுன்றக்காண்டி தனியாக போட்டிருக்கேன். பட் எப்படி வரும், எப்பவுமே சேர்ந்து தான் வரும். நவுனோடைய வெர்போடையோ, வெர்போடைய கூட வரும். வெர்ப் லெசன் இப்போ உங்களுக்கு வராதனால அந்த எக்ஸாம்பிள் நம்ம போவேன்னா நவுன் வச்சே படிக்கலாம். உதாரணமா கிதாபுன்ற வேற வார்த்தை எடுத்துட்டு இப்போ கலமுன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி நம்ம கலமு கிதாப் தானே யூஸ் பண்றோம் எக்ஸாம்பிள். கலமுஹு, கலமுஹுமா, கலமுஹும், இது 3 தான் வரும். தேர்ட் பர்சன் முடிச்சதுக்கு அப்புறம் ஃபெமினைன்ல கலமுஹா, இந்த மாதிரி கீழே கீழே எடுத்துட்டு போனோம். கலமுஹுமா, கலமுஹுன்ன. ஓகேவா? இந்த மாதிரி எந்த எக்ஸாம்பிள் இபுன்னு சொல்லலாம். இபுனுஹு, இபுனுஹுமா, இபுனுஹும், அவருடைய பையன், அவங்க 2 பேரோட பையன், அந்த மாதிரி. அதான் அர்த்தம். கிதாபுஹுனா ஹிஸ் புக், தேர் போத் புக், தேர் ஆல் புக். இந்த மாதிரி ஆக்சுவலா நம்ம இங்கிலீஷ்லயுமே உண்டு. ஹி ஷி இட்டு தான் ப்ரொனவுன் சொல்லுவோம். ஹிஸ் ஹிம் அப்படிங்கறது சொல்லுவோம் இல்லையா, அந்த ஹிஸ் ஹர் ஹிம் தான் இங்க வரும். இந்த ஹூ ஹுமாஹும், ஹா ஹுமாஹுன்னா இங்க நான் தனியா எழுதியிருக்கேன். பட் இது தனியா தெரிஞ்சுக்கோங்க. மனப்பாடம் பண்ணிட்டு எழுதும் போது எப்படிதான் எழுதணும், சேர்த்தா எழுதணும். இது கிதாபுக்க, கிதாபுக்குமா, கிதாபுக்கும். அதே மாதிரி கலமுக்க, கலமுக்குமா. அது மாதிரி இபுனுக்க, இபுனுக்குமா, இபுனுக்கும். ஃபெமினைன் வரும்போது பின்துக்கி, பின்துக்குமா, பின்துக்கின்னு சொல்லலாம். அல்ல வலதுக்கின்னு கூட சொல்லலாம், பையனே சொல்லலாம். வலதுக்குமா, வலதுக்குன்ன. கிளியரா? ஸோ திரும்பவும் சொல்றேன். இந்த லெசன் 12, 11 and 12 ப்ரொனவுன்ஸ் பத்தினது. ஒன்று அன்அட்டாச்சு ப்ரொனவுன், இன்னொன்று வந்து அட்டாச்சு ப்ரொனவுன். ஒன்று நவுனோடைய வெர்போடைய சேராம வரும், ஒன்று சேர்ந்து வரும். சேராம வர்றது தான் ஹுவ ஹுமாஹும், ஹிய ஹுமாஹுன்ன, அந்த அன்துமா அன்தும், அந்தி அன்துமா அன்துன்ன, ஆனா நஹனு. இது எதுவுமே சேராம வர்றது. சேர்ந்து வர்றது எதுன்னு பார்த்தா இதுதான். ஹூ ஹுமாஹும், ஹா ஹுமாஹுன்ன, க குமாக்கும், கி குமாக்குன்ன, இ ந. பட் இது தனியா தெரிஞ்சு மனப்பாடம் பண்ணி ஆகணும். எழுதும் போது இப்படி சேர்த்து எழுதணும். கிதாபுஹு ஒரு 2 வாட்டி எழுதி பார்த்தாலே நம்ம ஆட்டோமேட்டிக்கா கை வந்துடும். பொதுவாக கிளாஸ்ல சொல்லும் போது எல்லாம் ஒரு தடவை சொல்ல வைப்போம். சொல்ல வைக்கும்போது அவங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா 2 வாட்டி சொன்னாலே மனப்பாடம் ஆகிடும், ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அதோட சொல்லி பார்த்துக்கோங்க அல்லது எழுதி பார்த்துக்கோங்க, ஈஸியாயிரும். ஓகே, தென் இதே லெசன்ல டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ஒன்றும் இல்லை, அஸ்மால் இஷாரானா indicative pronoun கூட சொல்லுவாங்க. இன்னொரு வேர்டு as I like in English, demonstrative pronoun, different words for near object and distant objects. இண்டிகேட்டர்னா ஒரு ஆளை குறிக்கிறது. ஹியர், தேர்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இவங்க, அவங்க, அந்த மாதிரி இண்டிகேட் பண்ணி சொல்றது. அதை கிட்டத்துல இண்டிகேட் பண்றதுக்கும் தூரத்துல இண்டிகேட் பண்றது தான் நியர் ஆப்ஜெக்டும் டிஸ்டன்ட் ஆப்ஜெக்டும் இருக்கு. தனித்தனி வார்த்தைகள் இருக்கு. இதுலயும் மேஸ்குலைன் ஃபெமினைன் இருக்கு, சிங்குலர் டுவல் ப்ளூரல் இருக்கு. இப்போ மேஸ்குலைன்ல ஹாதா, திஸ், ஹாதா திஸ். எப்படி சொல்லலாம்னா நம்ம அரபிக்கோட ஸ்டார்டிங் பாடம் இதுல தான் ஆரம்பிப்பாங்க. மினாஜுல் அரபின்னு சில கிதாபுகள் இருக்கு, இதுதான் ஆரம்பிப்பாங்க. ஹாதா கிதாபுன், ஹாதா திஸ் இஸ் a book, this is a book. ஹாதானி, these two, இந்த ரெண்டுமே சொல்லும்போது எப்படி வரும்னா ஹாதானி கிதாபான். இந்த ரெண்டுமே என்னது, புக்கு.
ஹாவுலாயி இவங்க எல்லாருமே. இப்போ இவங்கங்கிறது மே அதாவது உயர்நிலையில் வந்துடும். ஹாவுலாயி தீஸ் ஆர் மென், தீஸ் ஆர் விமன், அந்த மாதிரி. அதே தூரத்தில் உள்ள சொல்லணும் அப்படின்னா தாலிக்க, தானிகா, தானிக்க, உலாயிக்க. இது அப்படியே தாலிக்கா மாத்தனா தாலிக்க கிதாபுன், அது புக்கு. தாலிக்க, தாலிக்க கிதாபுன், அது புக். தானிக்கனா தானிக்க அந்த நூன் சேர்ந்து வருது இல்லையா, இது வந்து டுவல். உலாயிக்கங்கிறது ப்ளூரல். குலாயிக்க இந்த ஹாவுலாயிலாம் குரான்ல அதிகமா பார்க்கலாம். உலாயிக்க ஹுமுல் முஃப்லிஹூன் அல்லாஹ் சொல்லுவான் இல்லையா, அவர்கள் தான் வெற்றியாளர்கள். ஹாவுலாயின் இது நிறையா குரான்ல ஓதும் போது உதாரணங்கள் நிறையா பார்க்கலாம். ஓகே, இது ஃபெமினைன் ஒரு தடவை மேஸ்குலைன் ஃபெமினைன் பார்த்துக்கோங்க. திரும்ப நான் சொல்கிறேன். நியர் ஆப்ஜெக்ட் பக்கத்தில் சொல்கிறதுனா இது, திஸ், தட் சொல்கிறது தான், வேற ஒன்றுமே இல்லை. திஸ், ஹாதிஹி ஃபெமினைன், ஹாதிஹி ஃபெமினைன், ஹாதானி ஃபெமினைன்ல ஹாத்தானி, ஹாவுலாய் ஃபெமினைன் ப்ளூரல் ஒன்று ஹாவுலாய். இது மனப்பாடம் பண்ணி ஆகணும். ஸோ அதனால சொன்னேன் இந்த லெசன் 11, 12 ரெண்டுலேயுமே மெமரி பார்ட்டு ஜாஸ்தி. ஸோ மெமரி பண்ணி ஆகணும். அதே டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு எப்படி சொல்லுவாங்க, தூரத்துமா சொல்றதுக்கு தட்டு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். தானிக்க தில்க ஃபெமினைனுக்கு தில்க, தானிக்க தானிக்க தா எதால், உலாய்க்க ப்ளூரல் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இது மனப்பாடம் பண்ணணும். இன்னொன்று அஸ்மாவுல் இஷாரா ரிலேட்டிவ் ப்ரொனவுன்னு சொல்லுவாங்க. அதே தான் சிங்குலர் டுவல் ப்ளூரல் இருக்கு, மாஸ்குலைன் ஃபெமினைன் இருக்கு. மாஸ்குலைன்ல அல்லதி, அல்லதானி, அல்லதீன, அல்லதி, அல்லதானி, டுவலுக்கு அல்லதானி, ப்ளூரலுக்கு அல்லதீன. சிங்குலர் ஃபெமினைனுக்கு அல்லதி, அல்லதானி, அல்லதனி வரும், இல்லை அல்லாத்தி. ஓகேவா, இதுவும் குரான்ல இப்போ உதாரணம் கூட சொல்லலாம். கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஸலாத்திஹிம் காஷியூன் வருது இல்லையா, நான் எழுதி காட்டுறேன். கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபி ஸலாத்திஹிம் காஷியூன். இல்ல, இந்த அல்லதீன இங்க ஹும்மோ ரெண்டுமே சேர்ந்து வந்திருக்கு. ஓகே, அல்லதீன தனியா பிரிச்சு இது அல்லதீன, இதுதான். இப்போ அல்லதீன அது அஃப்லஹல் முஃமினூன் அர்த்தம் சொன்னா புரிஞ்சிடும். ரிலேட்டிவ் எதுக்கு சொல்லுவோம்னா, மூமீன்கள் வெற்றியாளர்கள். அல்லதீன த ஒன் ஹூ, யார், பி ஸலாத்திஹிம் காஷியூன் அவங்க தொழுகையில உள்ளச்சத்தோட இருந்தார்களோன்னு சொல்லுவாங்கல்ல, அல்லதீன ஹும், அல்லதீன ஹும். இங்க பாருங்க, அட்டாச் ப்ரொனவுன் வந்திருக்கு, இங்க ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வந்திருக்கு. அதுதான் இந்த அல்லதீனவும் குரான்ல நிறைய வருது. அல்லதீன குரான் எப்படி வருது, நிறைய வரும், பார்த்துட்டு. யா ஐயு அல்லதீன ஆமனு, ஓ யூ த ஒன் ஹூ பிலீவ்ட், அல்லாஹ் சொல்லலாம். த ஒன் ஹூன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. சிம்பிளா உதாரணம் சொல்லணும்னா கூட, த ஒன் ஹூ ஸ்டடி வில் கெட் சக்சஸ். மன் கரஹ நஜஹ அல்லது கரஹ, யார் படிச்சாங்களோ அவன் என்ன செஞ்சுட்டான், வெற்றி அடைஞ்சான், அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ல இன்னும் ஒரு சில வேர்டும் இருக்கு, பட் இங்க சொல்லாதனால நான் அந்த கிளாஸஸ் போல, நம்ம பின்னாடி பார்ப்போம் வந்துச்சுன்னா. ஸோ இதுவும் மனப்பாடம் பண்ணி ஆகணும். இல்லை கிராமர் ரூல் பெருசாக இருக்கிறத விட இது மெமரி பார்ட் ஜாஸ்தி. ஸோ இந்த லெசன் அண்ட் 12 நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டிய ப்ரொனவுன் என்னென்னு கேட்டால் 4. ஒன்று அட்டாச்சு ப்ரொனவுன், அன்அட்டாச்சு ப்ரொனவுன். அட்டாச்சு, அன்அட்டாச்சு, தென் டெமான்ஸ்ட்ரேட்டிவ், தென் ரிலேட்டிவ். இந்த 4ஐயுமே நம்ம என்ன செய்யணும், மனப்பாடம் பண்ணி ஆகணும். ஸோ அட்டாச்சு அன்அட்டாச்சுன்றது ஹுவா ஹுமாகும், அன்அட்டாச்சு சொன்னால் ஹூ ஹுமாகுன்னா அந்த க குமாக்கும் இப்படி வரும். டெமான்ஸ்ட்ரேட்டிவ்ல ஹாதா ஹாதானி ஹாவுலாயி, ஹாதிஹி ஹாத்தானி ஹாவுலாயி. டிஸ்டன்ட்ல தானிக்க தானிக்க. அது ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ல அல்லதி, அல்லதி, அல்லதானி, அல்லதானி, அல்லத்தீன, அல்லாத். இது எல்லாமே ஸோ மெமரி பார்ட் பண்ணி ஆகணும். தென் அடுத்த லெசன் 13 இன்ட்ராகேட்டிவ் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.